Hello learners, welcome to Tech Topic Day 3 Data Types. Data Types பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். டேட்டானா இன்ஃபர்மேஷன். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் மார்க், ஸ்டூடெண்ட் ஏஜ் இதெல்லாம் தான் டேட்டா. ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஷண்ட் நேம், பேஷண்ட்டோட ஏஜ், பிளட் குரூப் இதெல்லாம் தான் அங்கே டேட்டாவாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் ப்ராடக்ட்டு, ப்ரைஸ், குவான்டிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேட்டாவாக இருக்கும். சிம்பிளாக சொன்னால் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் டெய்லி ஒர்க் பண்ணுற தேவையான விஷயங்கள் எல்லாமே டேட்டா தான். ஃபார் எக்ஸாம்பிள், நேம் ஈக்குவல் டு ரவி, ஏஜ் ஈக்குவல் டு 25, சேலரி ஈக்குவல் டு 50,000.50. இதில் பார்த்தீங்கன்னா ரவி ஒரு டேட்டா, 25 ஒரு டேட்டா, 50,000.50 ஒரு டேட்டா. இப்போ டேட்டானா ஓரளவுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ டேட்டா டைப்னா என்னன்னு பார்க்கலாம். இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நேம்ன்ற வேரியபிளா நம்ம ரவின்ற ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ரவின்ற டேட்டா எந்த டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்றதா டேட்டா டைப். இந்த ரவி என்ன டைப் ஆஃப் டேட்டா? ஸ்ட்ரிங். ஏன்னா வித்தின் டபுள் கோட்ஸ்ல இருக்கு. சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ்ல என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதை பைத்தான் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். 25 ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். ஹோல் நம்பர் எல்லாமே ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். 50,000.50 டெசிமலா வரது எல்லாமே ஃப்ளோட் டேட்டா டைப். ஸோ இப்போ டேட்டானா என்னன்னு புரிஞ்சிச்சு, டேட்டா டைப்னா என்னன்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சாச்சு. டேட்டா டைப் பேஸ்ட் ஆன் வேல்யூ பைத்தான் நம்ம கொடுக்குற வேல்யூ வச்சு இது என்ன மாதிரியான டேட்டா டைப் அப்படின்னு பைத்தானால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம கொடுக்குற டேட்டா நம்பரா இருந்தா இன்டிஜரா எடுத்துக்கும், டெசிமல்ல இருந்துச்சா ஃப்ளோட்டா எடுத்துக்கும், டபுள் கோட்ஸ்ல இருந்தா ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். இந்த மாதிரி வேல்யூ வச்சு பைத்தானால டேட்டா டைப்பை ஐடென்டிஃபை பண்ண முடியும். டேட்டா டைப் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம், டேட்டாவை ஸ்டோர் பண்றோம். ஸ்டோர் பண்றதுக்கு மட்டும்தான் டேட்டா அண்ட் டேட்டா டைப் யூஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விதமான ஆப்ரேஷன் பண்றதுக்கு, பர்ஃபார்ம் பண்றதுக்கும் டேட்டா டைப் ரொம்ப யூஸ் பண்றாங்க. இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஏஜ் ஈக்குவல் டு 25. ஏஜ்ன்ற வேரியபிள்ல 25ன்ற டேட்டாவை ஸ்டோர் பண்றேன். இங்க 25ன்றது இன்டிஜர் டேட்டா டைப். இப்போ ஏஜையும் 5யும் ஆட் பண்றேன். ஏஜ்ல என்ன இருக்கு? 25 இருக்கு. 25 ஒரு இன்டிஜர், 5 ஒரு இன்டிஜர். ஸோ இன்டிஜரையும் ஆட் பண்றேன். எனக்கு 30 வந்துருச்சு. இது ஒரு ஹாப்பி ஃப்ளோ. இப்போ நேம் ஈக்குவல் டு ரவி. ரவி என்ன டைப் ஆஃப் டேட்டா? ஸ்ட்ரிங். இப்போ எனக்கு நேமையும் 5யும் ஆட் பண்ணணும். நேம்ல என்ன இருக்கு? ரவி, ஸ்ட்ரிங் டேட்டா டைப். 5ன்றது இன்டிஜர். ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. பைத்தானுக்கு இது தெரியும். ஸோ இது வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குலாம் டேட்டா டைப்ன்றது ரொம்ப முக்கியம். பைத்தானுக்கு அதுவாகவே டேட்டா டைப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான். ஆல்ரெடி பிரிண்ட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இது தேர்ட் ஃபங்க்ஷன், டைப் ஃபங்க்ஷன். இது மூணுமே பில்டிங் ஃபங்க்ஷன் தான். டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டேட்டாவோட டைப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இங்கே நேம் ஈக்குவல் டு பைத்தான், ஏஜ் ஈக்குவல் டு 25. நமக்கு இப்போ தெரியும் வித்தின் டபுள் கோட்ஸ்ல வந்து அது ஸ்ட்ரிங், ஹோல் நம்பரா வந்து இன்டிஜர். இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோவில் பிரிண்டட் டைப் ஃபங்க்ஷனில் நேம் அப்புறம் திருப்பி டைப் ஃபங்க்ஷனில் ஏஜ் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் அண்ட் இன்டிஜர் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இப்படி தான் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால டைப்பை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைத்தானில் கிட்டத்தட்ட 8 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. இதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூமரிக் டேட்டா டைப். நியூமரிக்லேயே 3 இருக்கு: இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். இன்டிஜர், ஃப்ளோட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஏஜ்ல பார்த்தீங்கன்னா 25ன்ற இன்டிஜரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டெம்பரேச்சர் ஈக்குவல் டு -10. இதை பிரிண்ட் பண்ணா இதே 25 - 10 தான் டிஸ்பிளே ஆகும். இதோட டைப் என்னன்னு செக் பண்ணலாமா? ஓகே, இது ரெண்டு டைப்புமே வந்து இன்டிஜர் தான். மைனஸ் நம்பரா இருந்தாலும் சரி, பிளஸ் நம்பரா இருந்தாலும் சரி, ஹோல் நம்பரா இருந்தா அது இன்டிஜர். நெக்ஸ்ட் ஃப்ளோட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பிரைஸ் ஈக்குவல் டு 99.99 டெசிமல்ல வந்திருக்கு. இது கண்டிப்பா என்னது? ஃப்ளோட் டேட்டா டைப் தான். ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஃப்ளோட் பிரிண்ட்ல பிரைஸ் கொடுத்துருக்கனால பிரைஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயின் இருக்கு. இந்த மாதிரி இமேஜினரி பார்ட், இது மேக்ஸ்ல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இமேஜினரி பார்ட் வர இடத்துலலாம் வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் தான் ரிட்டன் ஆகும். ரன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து நம்ம டே 2 அண்ட் இப்போ டே 3 எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிங்கோட எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இன்னொரு தடவை நம்ம பார்த்துடலாம். இப்போ இதை ரன் பண்ணால் ஸ்ட்ரிங் பைத்தான் வித்தின் டபுள் கோட்ஸ்ல இருக்கு. பைத்தான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ரிட்டன் ஆகும். இப்போ 25ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு இன்டிஜராக வரும். கீழே வர கோடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக வரும். ரீசன் என்னன்னா வித்தின் டபுள் கோட்ஸ். வித்தின் டபுள் கோட்ஸ்ல நீங்கள் நம்பர் கொடுக்கலாம், கேரக்டர்ஸ் கொடுக்கலாம், சிம்பிள் கொடுக்கலாம், அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கலாம், ஸ்பேஸ் கொடுக்கலாம். வித்தின் டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ்ல நீங்கள் எதாவது கொடுத்தாலும் அதை வந்து பைத்தான் வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்ல 2 தான் இருக்கு. ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆன் ஆர் ஆஃப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். அந்த இடத்துலலாம் இந்த பூலியன் டைப் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் டி வந்து கேப்ஸ்ல இருக்கணும். அதே மாதிரி ஃபால்ஸ் கொடுக்கும்போதும் எஃப் வந்து கேப்ஸ்ல இருக்கணும். இது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரா இருக்கே அப்படின்றதுனால வித்தின் டபுள் கோட்ஸ்ல போடக்கூடாது. டபுள் கோட்ஸ்ல போட்டால் அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ ரன் பண்ணால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டன் ஆகும். இது வந்து ட்ரூ. டேட்டா டைப் வந்து பூலியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட். இப்போ நியூமரிக் டைப்பாக இருக்கட்டும், பூலியன் டைப்பாக இருக்கட்டும், நம்ம ஒரே ஒரு டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணோம். ஸ்ட்ரிங்ல வந்து சீக்வன்ஸ் ஆஃப், அதாவது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் ஸ்டோர் பண்ணோம்.
லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேரியபிளை வந்து நம்ம மல்டிபிள் ஐட்டம் மல்டிபிள் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ண முடியும். அந்த எலிமெண்ட் வந்து இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், பூலியனாக இருக்கலாம், இல்லை இன்னொரு லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இதோட சின்டாக்ஸ் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இடையில ஒரு கமா கொடுத்து செப்பரேஷன் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்ச் அப்படின்ற 3 எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எலிமெண்ட்டை நம்மளால் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இதோட டேட்டா டைப் என்ன, லிஸ்ட்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. டியூப்புலும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் மாதிரி தான், மல்டிபிள் எலிமெண்ட்டை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி கமா கொடுத்து தான் செப்பரேட் பண்ணுவோம் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும். இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், இங்கே நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட் கிரியேட் பண்ண பிறகு லிஸ்ட்டில் ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ண முடியும், ஒரு எலிமெண்ட்டை டெலிட் பண்ண முடியும், இல்லை ஒரு எலிமெண்ட்டை வேறு எலிமெண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் டியூப்பிள் ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண பிறகு அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. பைத்தானில் இதை மியூட்டபிள், இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியும், இம்மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இதை ரன் பண்ணால் நமக்கு டியூப்புள் அப்படின்ற டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்லையும் நம்மளால் மல்டிபிள் ஐட்டம்ஸ் சேவ் பண்ண முடியும். இங்கே சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. லிஸ்ட்லையும் டியூப்லையும் நம்மளால் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ண முடியும், ஆனால் செட்டில் அலோவ் பண்ண முடியாது. இதை ரன் பண்ணலாம். இப்போ செட்டுன்ற டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சப்போஸ் நம்ம இங்கே டூப்ளிகேட் எலிமெண்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. 40 கொடுத்தா எப்படின்னா வருதுன்னு பார்க்கலாம். 14 கொடுத்தா வித்தின் கர்லி பிரேசஸில் கொடுத்துருக்கனால செட் டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆனால் நம்பர் பிரிண்ட் பண்ணும்போது டூப்ளிகேட்டை நெக்லெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. அடுத்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரின்றது ஒரு கீயும் ஒரு வேல்யூ. கீ வந்து எப்பொழுதும் யூனிக்காக இருக்கணும், டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. ஆனால் வேல்யூ வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நேம்ன்றது கீ, ரவின்றது வேல்யூ, ஏஜ் கீ, 25ன்றது வேல்யூ, சிட்டி வந்து கீ, சென்னைன்றது வேல்யூ. இதோட சின்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும். வித்தின் கர்லி பிரேசஸ் ஒரு கீ ஒரு வேல்யூன்னு கொடுக்கணும். இதை ரன் பண்ணால் உங்களுக்கு டிக்ஷனரி டேட்டா டைப் ரிட்டர்ன் ஆகும். ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத மட்டும் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு தனி டாபிக். பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது ஃபைனல் டேட்டா டைப், நன் டேட்டா டைப். இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இப்போ அந்த வேரியபிள் வேணும், அதில் இப்போ எனக்கு எந்த டேட்டாவும் வேணாம். ஆனால் ஃபியூச்சரில் நான் ப்ரோக்ராமில் டேட்டாவை அங்கே ஸ்டோர் பண்ணுவேன். இப்போதைக்கு ஆனால் எந்த டேட்டாவும் வேணாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நன் கொடுக்கலாம் அந்த வேரியபிளுக்கு. இப்போ இந்த டேட்டான்ற வேரியபிள் எனக்கு ப்ரோக்ராமில் வேணும், ஆனால் இப்போதைக்கு எந்த டேட்டாவும் என்கிட்ட இல்லை. அதனால நான் இதில் நன்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இதில் டேட்டா போடுவேன். அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த டேட்டா டைப் யூஸ் ஆகும். நன்னுலையும் நம்ம வந்து வந்து கேப்ஸ் கொடுக்கணும். வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கூடாது. டபுள் கோட்ஸில் கொடுத்தா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். இப்போ நன்னை வந்து ரன் பண்ணி பார்த்தா நன் அப்படின்ற டேட்டா டைப் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, இப்போ டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஹேண்ட்ஸ் ஆனையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். வாட் இஸ் த டைப் ஆஃப் ஏஜ்? ஏஜ் ஈக்குவல் டு 25. இந்த ஏஜோட டைப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஜ் ஈக்குவல் டு 25. டைப் கண்டுபிடிக்கிறது நம்மக்கிட்ட என்ன இருக்குது? டைப் ஃபங்க்ஷன் இருக்குது. டைப் ஏஜ் பாஸ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்த்தா இதோட டைப் என்னன்னு நமக்கு தெரியும். இன்டீஜர் டேட்டா டைப். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வேரியபிளாக கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வேரியபிளையும் ஒவ்வொரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். நான் வந்து வேர்ட் 1 ஈக்குவல் டு பைத்தான் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது வேர்ட் 2, வேர்ட் 3, வேர்ட் 4. நான் இப்போதைக்கு சும்மா டம்மியாக தான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து 1 by 1 ஸ்டோர் பண்ண போகிறோம். ஹலோவை வேர்ட் 2ல் ஸ்டோர் பண்ணுறேன். வேர்ட் 3ல் 123. ஓகே, இப்போ இதோட டைப் தான் நமக்கு தெரியணும். டைப் தெரிஞ்சால் தான் எது வந்து ஸ்ட்ரிங்காக இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் 123 வந்து ஹோல் நம்பராக இருக்குது. அதுதான் ஸ்ட்ரிங் இல்லை, அது இன்டீஜர் டேட்டா டைப். பட் இன்டர்வியூவில் கேட்கும் போது இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். இல்லை பிகினராக இருந்தாலும் இந்த மாதிரி சால்வ் பண்ணி சொல்ல கற்றுக்குங்க. அப்போ தான் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. இதை கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கு வித்தின் டபுள் கோட்ஸ், அடுத்ததும் ஸ்ட்ரிங்கு வித்தின் சிங்கிள் கோட்ஸ், அடுத்தது ஹோல் நம்பர் இன்டீஜர் டேட்டா டைப், நெக்ஸ்ட்டு வித்தின் டபுள் கோட்ஸ் இது வந்து ஸ்ட்ரிங்கு.
ஸோ கொஷின் என்னன்னா நாட் அ ஸ்ட்ரிங், எது ஸ்ட்ரிங் இல்லை 123 தான் ஸ்ட்ரிங் இல்லை. அடுத்தது தேர்ட் கொஷின், கிரியேட் a வேரியபிள் called price and store the value 99.99. வேரியபிள் நேம் என்ன, price equal to வேல்யூ வந்து 99.99. ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ண போதும். இதோட டைப் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டெசிமல் வந்திருக்கனால ஃப்ளோட் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு எதனால இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. எதனால ஃபெயில் ஆகுது, ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் ஆட் பண்ண முடியாது, டேட்டா டைப் மிஸ் மேட்சாக இருக்குது. ஸோ ஃபெயில் ஆகுது. அதுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஸ்ட்ரிங்கை நம்ம இன்டீஜராக மாற்றி விட்டுட்டு இப்போ ரன் பண்ணால் நமக்கு ரிசல்ட் வரும் 30 ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அடுத்தது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட டேட்டா டைப் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு நமக்கு தெரியும், ரெண்டாவது இன்டீஜர் அதுவும் தெரியும், மூணாவதோட டேட்டா டைப் என்ன, லிஸ்ட். லிஸ்ட்டாக டியூப்லான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாமா. print type of marks list, ஏன்னா வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்டில் வந்தால் அது லிஸ்ட். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் டேட்டா டைப் ஷுட் யூ யூஸ் இஃப் த வேல்யூ ஷுட் நெவர் சேஞ்ச். எந்த டேட்டா டைப்போட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது, அதாவது ஒன்ஸ் கிரியேட் பண்ண பிறகு சேஞ்ச் பண்ண முடியாது. டியூப்பிள், நான் சொன்னேன் டியூப்பிளுக்கு லிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம், அதுதான் வித்தியாசம். ஒரு கிரியேட் பண்ண பிறகு அதோட வேல்யூ வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, டியூப்பிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆன்சர் டியூப்பிள். அடுத்தது கிரியேட்டட் டிக்ஷனரிஸ் டு ஸ்டோர். ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி நேமே ஏஜையும் ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. டிக்ஷனரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணோம், இதுதான் டிக்ஷனரியோட சின்டாக்ஸ். இதை நான் இப்போ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த 7 எக்ஸசைஸையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 1 by 1 போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேம் வந்து இங்கே சாம் இருக்கு. ஓகே, டிக்ஷனரி லிஸ்ட் ஆயிடுச்சு. டைப் வந்து டிக்ஷனரி, இதுவும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காமன் மிஸ்டேக்ஸ். ஒரு பிகினராக என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கில் வந்து கோட்ஸ் கொடுக்க மறந்துடுவீங்க. ஸோ அது வந்து எரர் அடிக்கும். நம்பர் கொடுக்கும்போது வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுத்துருவீங்க, அப்போ இன்டீஜராக எடுக்காமல் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் கொடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் தான் இருக்கணும். பிகினராக இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு டேட்டா டைப்போட சின்டெக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். டியூப்பிள் வந்து நார்மல் ப்ராக்கெட், லிஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், செட்டு வந்து கர்லி பிரேசஸ். இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது டிக்ஷனரி அப்படின்னு சொல்லும் போது கீ வேல்யூ, இது 2 பேராக தான் நம்ம வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும், அதை கொடுக்க நம்ம மறந்துடுவோம். நன்னுக்கும் அப்படி தான், என்ன வந்து ஸ்மாலாக போட்டலாம். அடுத்தது ஒரு டேட்டாவோட டேட்டா என்ன டைப்னு கண்டுபிடிக்க நம்ம வந்து டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணாமல் டேரெக்டாக நமக்கு தெரியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் அந்த டேட்டாவோட டைப் சொல்லும் போது மிஸ்டேக் பண்ணலாம். ஏன்னா பிகினராக இருக்கும் போது நீங்கள் ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட்டு இதெல்லாம் சொல்லிடுவீங்க. லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்டு, டிக்ஷனரி இதோட டேட்டா டைப்ஸ்லாம் சொல்லும் போது கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து சின்டாக்ஸ் சேஞ்ச் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், கர்லி பிரேசஸ், நார்மல் ப்ராக்கெட் இப்படி தான் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டேட்டானா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டேட்டா டைப்பை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, 8 டைப் ஆஃப் த டேட்டா டைப் பார்த்துருக்கோம், ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துருக்கோம், பிகினர் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்கன்றதை பார்த்தோம். ஃபர்தர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ன்றது ரொம்ப முக்கியம். டேட்டா டைப் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த டாபிக் வந்து பைத்தானில் புரிஞ்சுக்க முடியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ண ஃபாலோ பண்ணுங்கள். டெக் டாக் டி.